ஒரு சின்ன கேள்வியோடு தான் இந்த பிரசங்கத்தை தொடங்க ஆரம்பிக்கிறேன். அதாவது നമ്മുടെ ஒரு குடும்பத்தை ஒன்றாக இணைத்து நிற்பது என்ன? ஒரு குடும்பத்தை ஒன்றாக இணைத்து நிற்பது என்ன? அப்போ அன்பு இல்லையா? புரிதல், தியாகம், அன்பு இருக்கலாம் தானே? தியாகம், ஆமாம், அன்பு, தியாகம், புரிதல் இவையெல்லாம் காரணம் தான். நம்ம குடும்பத்துக்கு ஒன்றாக நிறுத்துவதற்கு எல்லாமே காரணம் தான். ஆனால் சில டைம் சில வீடுகள் எல்லாம் சந்திக்கும் போது ஒரு சின்ன விஷயம் நினைவு வரும். அதாவது அவங்கள பார்க்கும்போது சின்ன விஷயம் ஞாபகம் வரும். அந்த வீட்டில் அவங்க எல்லாமே ஒன்றாக தங்கி இருக்கிறாங்க. ஆனால் ஒருவரிடம் பேசுவதில்லை, ஒருவர் மற்றவரிடம் அன்பு கூறுவதில்லை. அப்படின்னா அன்புக்கு காயங்கள் ஏற்படலாம் இல்லையா? ஒருவர் மற்றவர்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் இல்லையா? தியாகம் மறக்கப்படலாம் இல்லையா? அப்படின்னா ஒரு குடும்பத்தை ஒன்றாக நிறுத்துவது என்ன? நீங்க சொன்னீங்க குடும்ப ஜெபம். ஆமாம், ஒரு குடும்பத்தை ஒன்றாக இணைத்து நிறுத்துவது குடும்ப ஜெபம் தான். ஆனால் அன்பார்ந்தவரே, நம் குடும்பத்தில் கடவுள் நம் குடும்பத்தின் தலைவராக வந்தால் நம் குடும்பம் ஒன்றாக நிலைத்து நிற்கும். அந்த குடும்பத்தில் அன்பு இருக்கும், புரிதல் இருக்கும், தியாகம் இருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா? அப்போ கடவுள் நம் குடும்பத்தில் தலைவராக இருக்கிறது எப்படி? கடவுள் நம் குடும்பத்தில் தலைவராக இருக்கிறது எப்படி? குடும்ப ஜெபத்தினால் தானே. குடும்ப ஜெபத்தினால் தான் கடவுள் நம் குடும்பத்தில் தலைவராக இருக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, நம்ம அனைவருக்கும் அறிந்த அல்லது தெரிஞ்ச ஒரு அழகான ஒரு சொல் இருக்கு. ஒன்றாக ஜெபிக்கும் குடும்பம் ஒன்றாக நிலைத்து நிற்கும். மேலும் ஒன்றாக ஜெபிக்கும் குடும்பம், அந்த குடும்பத்தை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஒன்றாக ஜெபிக்கும் குடும்பம் ஒன்றாக நிலைத்து நிற்கும். மேலும் அந்த குடும்பத்தை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பார். குடும்ப ஜெபம் என்பது வெறும் ஒரு மத பழக்கம் ஆனால் இல்லை தானே? குடும்ப ஜெபம் என்பது வெறும் ஒரு மத பழக்கம் அல்ல. அது ஒரு கிறிஸ்துவ வீடினுடைய இதய துடிப்பு. கிறிஸ்துவ வீடினுடைய இதய துடிப்பு. இந்த குடும்ப ஜெபத்தை பற்றி பைபிளில் ஏதாவது எழுதியிருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டில் இல்லை புதிய ஏற்பாட்டில் ஏதாவது இருக்கா குடும்ப ஜெபத்தை பற்றி? ஓகே பழைய ஏற்பாடு யோசுவா புத்தகம் அதிகாரம் 24 இறைவார்த்தை 15. யோசுவா அதிகாரம் 24 இறைவார்த்தை 15. அதனோட கடைசி பாகம், லாஸ்ட் லைன். நானும் என் வீட்டாரும். அன்பார்ந்தவர்களை கவனமாக பாருங்கள். இதில் யோசுவா நான் மட்டும் என்று சொன்னாரா? நானும் என் வீட்டாரும். யோசுவாக்கே தெரியும், ஆண்டவர் அவனோட குடும்பத்தில் இல்லை எனில் அவனோட குடும்பம் பலவீனமாகி விடும். அதனால் தான் யோசுவா இப்படி கூறுகிறார், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். இன்றைய நாளில் யோசுவா நம்மிடம் இதே கேள்வி கேட்கிறார். நீங்களும் உங்கள் குடும்பாங்கங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வீங்களா? அப்படி யோசுவா கேட்குறாரு. நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வீங்களா என்று யோசுவா நம்மிடம் கேட்குறாரு. ஆண்டவரே, அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கிறார். ஆனால் அது பல நேரங்களில் நமக்கு அது உணர்ந்து கொள்ளவே இல்லை. குடும்ப ஜெபம் நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம் குடும்ப ஜெபம் என்னால் என்ன? குடும்ப ஜெபம் என்னால் என்ன? குடும்பங்கள் எல்லாமே ஒன்றாக இணைந்து வந்து ஒன்றாக கூடி ஜெபிப்பது. அப்போது அந்த குடும்பத்தில்
கடவுள் தலைவராக இருப்பார். அன்பார்ந்தவர்களே, നമ്മുടെ வாழ்க்கையிலும் எல்லா தினமும் ஜெபிக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் ஜெபிக்கிறீங்களா தினமும் குடும்ப ஜெபம்? சிலவங்க சொல்லுவாங்க, ஃபாதர் நாங்கள் பிஸியாக இருக்கிறோம், ஜெபிக்க டைம் இல்லை ஃபாதர். ஆனால் அன்பார்ந்தவர்களே, அப்படி கிடையாது. அவங்க பிஸி அல்ல, அவங்க தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். அதுதான் பிரச்சனை. அவங்க டைம் இருக்குது, படம் பார்க்குறதுக்கும் ஷாப்பிங் போவதுக்கு எல்லாமே டைம் இருக்குது. ஆனால் அவங்க ஜெபிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுதான் பிரச்சனை. யோசுவா அவன் ஒரு விஷயம் சொன்னார், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். அதாவது விசுவாசம் என்பது தனிப்பட்டதல்ல, மாறாக குடும்ப மையமானது. குடும்பத்தில் தான் இந்த விசுவாசத்தை குடும்பத்திலிருந்து தான் இந்த விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்கிறது. ஒரு குழந்தையோட வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, அந்த குழந்தை கோவிலுக்கு போவதுக்கு முன், மறைக்கல்வி வகுப்புக்கு போவதுக்கு முன் இந்த விசுவாசத்தை வீட்டில் இருந்து தான் கற்றுக்கொள்கிறது இல்லையா? இந்த குடும்பம்தான் ஒரு குழந்தையோட முதல் பள்ளி, விசுவாசத்தின் முதல் பள்ளி. குடும்பம்தான் அந்த குழந்தையோட இல்லைன்னா ஒரு குழந்தையோட முதல் மறைக்கல்வி வகுப்பு. இந்த குடும்பம்தான் அந்த குழந்தையோட முதல் ஆலயம். ஒரு குழந்தை செல்வ போடுறது எப்படி, கடவுளை நம்புவது எப்படி, ஜெபிப்பது எப்படி, கோவிலில் கடவுள் முன்ன முட்டி போடுவது எப்படி, இதெல்லாம் கற்றுக்கொள்வது உங்கள் பங்கு தந்தையிடம் இருந்தோ மறைக்கல்வி ஆசிரியரிடம் இருந்தோ அல்ல, மாறாக பாட்டி, தாத்தா, பெற்றோர் இவர்களும் இருந்து தான் ஒரு குழந்தை இதெல்லாமே கற்றுக்கொள்கிறது. அதனால் குடும்ப ஜெபம் மிகவும் முக்கியமானது. 2 நாளுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஏப்ரல் 29ஆம் தேதி மதுரையில் ஒரு குருத்துவ அருள்பொழிவு நடந்தது. என்னோட பேட்ச்மேட்டோட ஆர்டினேஷன் தான். அதில் கலந்து கொள்வதற்காக நான் போனேன் மதுரைக்கு. அப்போ அந்த செலேஷன் சபையில் சார்ந்த ஃபாதர் தான். அந்த திருச்சி செலேஷன் சபையோட ப்ரொவின்ஷியல் தாஸ் கென்னடி ஃபாதர் பெற்றோர்களுக்கு, அந்த டீக்கனோட பெற்றோர்களுக்கு நன்றி கூறுவதற்காக கூறும்போது ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு குரு முதலாக அழைத்தல் பெறுவதும், அதே மாதிரி முதலாக பயிற்சி பெறுவதும் குடும்பத்தில் இருந்துதான் இல்லையா? நம்ம சிஸ்டர்ஸு, ஃபாதர்ஸ் அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டாலும் இதே பதில் தான் சொல்லுவார். அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் அது குடும்பத்தில் இருந்தான். என்னோட வாழ்க்கையிலும் என்னோட அப்பா அம்மா இந்த விசுவாசத்தை எனக்கு கற்றுத்தந்தார். அவங்கள்ட்ட இந்த விசுவாசத்தில் இருந்து தான் என்னோட ஃபார்மேஷன் ஆரம்பித்தது. அதனால அந்த ஃபாதர் சொன்ன அந்த அழகான வார்த்தை இப்போவுமே என்னோட மனசில் இருக்குது. ஒரு குரு அவனோட ஃபஸ்ட்டு முதலாக பயிற்சி பெறுவது குடும்பத்தில் இருந்தான். அந்த அழைத்தில் அவனுக்கு பெறுவதும் அந்த குடும்பத்தில் இருந்தான். அதனால் தான் அன்பார்ந்தவர்களே, குடும்ப ஜெபம் மிகவும் முக்கியமானது. നമ്മുടെ வாழ்க்கையிலும் நம்ம குடும்பத்திலிருந்தும் ஒரு ஃபாதர் இல்லைன்னா நம்ம குடும்பத்திலிருந்து ஃபாதர் இல்லை சிஸ்டர் வேணும்னா அதுக்கு முதலாக நாம் குடும்ப ஜெபத்தை கடைப்பிடிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சிலர் எப்படி தான் நினைக்கிறாங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லைன்னா ஒரு நம்ம விசுவாச நம்பிக்கை என்பது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு மணி நேரம் பூசை பங்கெடுத்தால் அல்லைன்னா பூசை பார்த்தா போதும், அதுதான் சிலர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் அன்பார்ந்தவர்களே, அப்படி கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் ஒரு மணி நேரம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒன்று அல்ல. மாறாக നമ്മുടെ வாழ்க்கையில் தினமும் നമ്മുടെ வாழ்க்கையில் திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை നമ്മുടെ குடும்ப வாழ்க்கையின் வாழ்வில் வாழப்பட வேண்டிய ஒன்று தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. அதில் தான் நம்முடைய பேஸ். நம்ம அனைவருடைய ஃபார்மேஷன், கிறிஸ்துவ வாழ்க்கையோட ஃபார்மேஷன் நம்ம குடும்பத்தில் இருந்து தான். அப்புறம் பழைய ஏற்பாடு இணைய சட்டம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 6 - 7 வரை படிப்போம். ஓகே, அதாவது உங்கள் வீட்டில் இருந்தே இதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். கடவுள் ஆலயத்தில் இருந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லவே இல்லை. பதிலாக
வீட்டிலிருந்து இந்த அடிப்படையான இந்த மறைக்கல்வி மிகவும் முக்கியமானது. நம்மளோட விசுவாசம் ஆரம்பிக்குது நம்ம வீட்டிலிருந்து தான் நம்மளோட விசுவாசம் ஆரம்பிக்குது. அதுவும் மிகவும் முக்கியமானது. அன்பார்ந்தவர்களே, நம்மளோட வாழ்க்கையிலும் இந்த விசுவாசத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். நம்ம குடும்ப ஜெபத்தை நாம் தினமும் சொல்ல வேண்டும். நம் வீடு சாப்பிடுவதற்கும் தூங்குவதற்குமான ஒரு இடம் அல்ல, மாறாக நம் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய இடம்தான். அன்பார்ந்தவர்களே, சில இந்த ஈஸ்டர் முடிஞ்சு கன்வென்ஷனுக்கு முன்னாடி ஒரு பேரண்ட்ஸ் சொல்ல முடியாது, ஒரு அம்மா வந்து எங்கிடம் கேட்டார், ஒரு விஷயம் சொன்னார். ஃபாதர், என் மகனுக்காக வேண்டுங்கள். சரிம்மா, நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், என்னாச்சுமான்னு. அப்போ அந்த அம்மா இப்படி தான் சொன்னாங்க, ஃபாதர், என்னோடய பையனுக்கு கோவில் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி கொஞ்ச நேரம் நான் பேசி இதுதான் புரிய வந்தது. அவங்க சொந்த ஊர் சென்னை கிடையாது, அதாவது சவுத்து பாட்டில் தான் அவங்க வந்தாங்க. வந்தபோது ஸ்டார்டிங்கில் அவங்க வாழ்க்கையோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. இப்போ கோவில் போகிறதுக்கு, மறைக்கல்வி கிளாஸுக்கு போகிறதுக்கு அந்த பெற்றோருக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கவே இல்லை. அதே மாதிரி அந்த குழந்தையும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கவே இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை. ஆனால் இப்போ அந்த பெற்றோர்களுக்கு டைம் இருக்குது, ஆனால் அந்த குழந்தைக்கு டைம் இல்லை. குழந்தை கொஞ்சம் அந்த பையன் கொஞ்சம் வேலை வேலை செய்கிறாரு. அதனால் அந்த பையன் அந்த வேலையில் பிஸியாக இருக்கிறாரு. அதனால் அவனுக்கு கோவிலுக்கு போவதுக்கு டைம் இல்லை. அவன் சரி அப்புறமா பார்த்துக்கலாம், சரி அப்புறமா போகிறேன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போகிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை டைம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு இப்போ டைம் இருக்குது, தினமும் அவங்க கோவிலுக்கு போகிறாங்க. ஆனால் அன்பார்ந்தவர்களே, சிறு வயதில் விதைக்கப்படுவது வாழ்க்கை முழுவதும் நிலைத்து நிற்கும். அந்த பையனுக்கு சிறு வயதில் அது விதைக்கப்படவே இல்லை, அந்த விசுவாசம் அவன் கற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால இப்போவும் அந்த பையனுக்கு கோவில் போவதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த மே மாதத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னு தெரியுமா? மாதாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வணக்க மாதம் இல்லையா? அப்போ அதனால இந்த மாதத்தில் நாம் ஜெபமாலை தினமும் சொல்ல வேண்டும். குடும்ப ஜெபம்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி எதுவும் கிடையாது. ஒரு ஜெபமாலை சொன்னாலே போதும். தினமும் நீங்கள் சொல்லுவீங்களா? ஆனால் சில பேர் சொல்லுவோம், ஃபாதர், என்னோடய குடும்பத்தில் நான் மட்டும்தான் சொல்லுவோம் ஃபாதர், நான் மட்டும்தான் குடும்ப ஜெபத்தில் இருக்கிறோம், மற்றவங்க யாரும் வரமாட்டோம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அதை கடைபிடித்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் நீங்கள் ஜெபமாலை சொல்லும்போது மற்றவர்களை கடவுளிடம் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்யுங்கள். கடவுள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இந்த ஒரு half an hour உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சேஞ்சஸ் இல்லை, ரொம்ப மாற்றம் வரும். அதே மாதிரி கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் ஜெபமாலை சொல்வதற்கு டைம் இல்லை ஃபாதர், அது ரொம்ப நீளமாக இருக்குது இல்லையா? ஜெபமாலை சொல்வதற்கு டைம் கொஞ்சம் நீளம் தானே ஜெபமாலை, ஒரு half an hour இல்லையா? ஆனால் நானும் என்னோடய சின்ன வயசில் இப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். நானும் என் அக்காவும் குடும்ப ஜெபத்தில் இருக்கும்போது அக்காவும் நான் அம்மாக்கிட்ட சொல்லுவோம், அம்மா இன்னைக்கு ஜெபமாலை சொல்ல வேண்டாமா, பதிலாக டிவைன் மேட்ஸ் சாப்லெட்டு அது சொல்லுவோம். டிவைன் மேட்ஸ் சாப்லெட்னா 10 நிமிஷம் தானே, மேக்ஸிமம் 10 மினிட், 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும், அப்படி தானே? ஆனால் அம்மா அப்பவும் சொல்லுவாங்க, ஜெபமாலை சொல்லி அப்புறம் ஒரு டிவைன் மேட்ஸ் சாப்பிட்டுன்னு சொல்லி முடிச்சிடலாங்க. அப்போ அக்கா சொல்லுவோம், வேணாம் ஜெபமாலை மட்டும் போதும். ஆனால் அன்பார்ந்தவர்களை, இப்போது என்னோடய வாழ்க்கையில் இந்த குருத்துவ வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அதாவது அந்த காலத்தில் நான் சொன்னால் என்னோடய அம்மாவோடு கூட நானும் அம்மாவும் அப்பாவும் ஒன்று சேர்ந்து ஜெபித்த அந்த ஜெபமாலை என்னோடய குருத்துவ வாழ்க்கையில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் அது மட்டுமல்ல, ஃபாதர் சிஸ்டர்ஸ் அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியும், அவங்க ஜெபமாலை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. தினமும் ஒரு ஜெபமாலையாவது அவங்க சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சிஸ்டர் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் சிஸ்டர் இருக்குது. சிஸ்டர் ராணி கேரளாவில் தான் இருக்கிறாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு டீச்சர் 1ஆம் கிளாஸில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் என்னோடய கிளாஸ் டீச்சரு. இப்போ நான் செமினாரிக்கு போவதுக்கு முன்னாடி சிஸ்டரை போய் பார்த்தேன். சிஸ்டர், நான் இந்த மாதிரி செமினாரிக்கு போவேன், இப்போ சிஸ்டர்
ஃபஸ்ட்டு முதல் முறையாக சொன்ன வார்த்தை இதுதான், மாதாவை கடைபிடியுங்கள், ஜெபமாலை தினமும் சொல்லுங்கள். என்னோடய ஃபார்மேஷன் எல்லாம் முடித்து ஃபாதர் ஆகிட்டேன். அந்த ஓர்டினேஷன் செரமனி அந்த ஃபஸ்ட்டு திருப்பலிக்கு அவங்க வந்துட்டாங்க. வந்த போதும் அது முடித்து ஃபோட்டோவில் எடுத்து திரும்பி போயிட்டுருக்கு. அவங்க கான்வென்ட்லுக்கு போயிட்டுருக்கும்போது அந்த பயணத்தில் சிஸ்டர் ஒரு வாய்ஸ் நோட்டை அனுப்புனாங்க. அந்த வாய்ஸ் நோட்டில் கடைசியில் இதுதான், தயவு செய்து ஜெபமாலை புறக்கணிக்கக்கூடாது, எல்லா நாளும் ஜெபமாலை சொல்ல வேண்டும். அந்த சிஸ்டர் எனக்காகும். அதுக்கப்புறம் சிஸ்டர் ஒரு மாதத்துக்கு அப்புறம் போன மாதம் ஊருக்கு போனப்போ சிஸ்டரை பார்த்தேன். சிஸ்டர் பார்த்தபோது சிஸ்டர் சொன்னேன், உன்னோட வாழ்க்கையில் உன்னோட ஃபார்மேஷன் இந்த 12 வருஷம் 12 இயர்ஸ், இந்த 12 இயர்ஸிலும் சிஸ்டர் எனக்காக தினமும் ஒரு ஜெபமாலை சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்காக மட்டும். எப்படின்னா சிஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நான் மட்டும்தான் ஃபாதராக போனேன். நிறைய பேர் சிஸ்டராக போயிருக்காங்க, ஆனால் ஃபாதர் நான் மட்டும்தான். அதனால் இந்த 12 வருஷமாக தினமும் சிஸ்டர் எனக்காக ஒரு ஜெபமாலை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது வழியாக நான் ஃபாதர் ஆகிட்டேன். அந்த ஒரு கிரேஸு இப்போவும் என்னோடய வாழ்க்கையில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அது முடித்து சிஸ்டர் என்ன சொன்னாங்க, தம்பி அது தம்பின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தினமும் ஜெபமாலை சொல்ல வேண்டும். டைம் இல்லைனாலும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தயவு செய்து எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் எவ்வளோ வேலை செஞ்சாலும் ஒரு ½ மாதாவுக்காக ஒப்பு கொடுத்து மாதாவுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ½ ஜெபமாலை சொல்லியதுக்கப்புறம் தான் தூங்க போக வேண்டும். அது இன்னும் நான் அதுதான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். தினமும் ஒரு ஜெபமாலை சொல்லாமல் நான் தூங்க போக மாட்டேன். நம்ம வாழ்க்கையிலும் இப்படி தான் மாதா எப்போவுமே நம்ம கூட இருக்கிறார். மாதா கானா ஊரில் திருமணத்தில் பிரச்சனை வந்தபோது முதல் முறையாக கவனித்தவர்கள் யார்? மாதா தான். நம்மளோட வாழ்க்கையிலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் மாதா கவனிப்பாங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் மாதா பக்கம்தான் எப்போவுமே இருக்குது. அவங்களோடு சேர்ந்து இணைந்து ஒரு ஜெபமாலை சொல்லும்போது கடவுள் மாதா நம் வீட்டுக்கு தாயாக வருவாங்க. தாயாக வந்து நம் வீட்டில் இருக்க அனைத்து பிரச்சனைகளையும் அவங்க ஒரு சால்வ் பண்ணுவார். அதை நம்பி தினமும் ஒரு ஜெபமாலை சொல்லுவோம். நாளையிலிருந்து, இன்று முடியாது, இன்றைக்கி நாம் 2 ஜெபமாலை சொல்லிட்டோம். நாளையிலிருந்து தினமும் மாலையில் நீங்கள் ஒன்றாக கூடுங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒன்றாக கூடி ஒரு ஜெபமாலை சொல்ல வேண்டும். சில பேர் சில குடும்பங்களில் யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் மட்டும்தான். டேக் இனிஷியேட்டிவ். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மற்றவங்களை மாதாவிடம் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்யுங்கள். மெதுவாக உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்வாங்க. உங்கள் குடும்பத்திலும் அவங்களும் தனியே நீங்கள் போலும் தெரியாமல் உங்கள் ஜெபமாலையில் வந்து கலந்து கொள்ளுவாங்க. அவங்களும் உங்களுக்காக ஜெபம் செய்வீங்கள். தயவு செய்து நாளையிலிருந்து தினமும் ஜெபமாலை சொல்லுங்கள். மாதாவுக்காக ஒரு ½ தான் ஒரு ஜெபமாலை. ஒரு முழு ஜெபமாலை சொல்வதற்கு மேக்ஸிமம் ½ அப்படி தானே. நம்ம 9 o'clock ஆரம்பித்து 9:30 ஆகிப்போது ஜெபமாலை முடிச்சுட்டோம். ½ மட்டும்தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், பிஸி கிடையாது, விஆர் பிஸி அப்படி எதுவும் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜெபமாலை சொல்லலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது மட்டும்தான் பிரச்சனை. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒரு ½ உங்கள் வாழ்க்கையில் கடவுளுக்காக மாதாவுக்காக உங்களுக்கு மாற்றி வைக்கலாம். ஓகேவா? நாளையிலிருந்து நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பெற்றோருக்காக, உங்கள் உறவினர்களுக்காக ஒரு ஜெபமாலை சொல்ல வேண்டும். நான் இந்த பிரசங்கத்தை தொடங்கிய போது ஒரு சென்டென்ஸ் சொன்னேன். ஒன்றாக ஜெபிக்கும் குடும்பம் ஒன்றாக நிலைத்து நிற்கும். ஒன்றாக ஜெபிக்கும் குடும்பத்தை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்போம். அன்பார்ந்தவர்களே, நாளையிலிருந்து தினமும் ஜெபமாலை சொல்வதற்காக முயற்சி செய்வோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.